எல்லாருக்கும் வணக்கம். நான் பொதுவா இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிறதே கிடையாது. வேலுப்பிரகாஷ் சாரோட விஷயம்ன்றதுனால மட்டும் தான் இதில கலந்துக்கிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி கொள்கை, புரட்சின்னு போறவங்கலாம் தோத்துறக்கூடாது. தோத்துறதுன்னா நம்ம ஊர்ல என்ன ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கன்னா, "என்னென்ன பேசுனா கடைசியில என்ன ஆச்சு பார்த்தியா? அந்த ஆள கடைசியில அம்போன்னு விட்டானுங்க பார்த்தியா எல்லாரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் எனக்கு இருந்தது. தம்பி ராஜ்குமார் கூட நான் அத பரிமாறி பேசிட்டே இருப்பேன். கடைசி நேரத்தில அவர் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது, அவருக்கு நெறையா பொருளுதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நெறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. அண்ணன் சத்யராஜ் அண்ணன்கிட்டலாம் நம்ம தான் கொண்டு போனோம். அண்ணன்லாம் பெரிய உதவி செஞ்சாரு. தம்பி அந்தோணிதாசன், அந்த மாரி நெறைய பேர் உதவி செஞ்சாங்க. இத தாண்டி குடும்பம்னா நெறைய குழப்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா, அவங்க குடும்பத்தில இருக்க எல்லாருமே வந்து அவர நல்லாவே கவனிச்சுக்கிட்டு, பெரிய செலவு பண்ணி அவர காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா, அது முடியாம போயிடுச்சு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில நான் எல்லாரும் பேசும்போது, இத ஒரு சோக நிகழ்ச்சி ஆக்கிடுவாங்களோன்னு பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோல நான் இருந்து அவர் இங்க பேசிட்டு இருந்தாருன்னா, இந்த இடத்த ஒரு கலகலப்பாக்கியிருப்பாரு. ஏன்னா, அவர் வந்து இயற்கைய ஏத்துக்குவாரு எப்பவுமே. மனுஷனா பொறப்பான், செத்து போயிடுவான்ட்டு. ஆனா, அவரு இறந்தத வந்து என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து நெறைய பேர் இறந்திருக்காங்க அந்த மாரி. ஆனா, அவர அன்றாடம் நான் நெனச்சு பார்க்குறேன். அவர் கூட பழகுன யாரா இருந்தாலும், ஒரு நாள் பழகியிருந்தாலும், ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர மறக்க முடியாது. அந்த மாரி ஒரு பஞ்ச் வச்சுட்டு போயிடுவாரு. அப்படி நான் அவர பத்தி நெறையா நெனச்சு பார்க்குறேன். அம் அது ஒரு முக்கியமான காரணம். என்னுடைய படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. இதே மேடையில அவரு என்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜாலியா இருக்கும். நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா, இப்ப கூட YouTubeல இருக்கும் அதெல்லாம். அவர பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இப்ப நம்ம வீட்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, ஒரு சாமி கும்பிடும்போது, அதெல்லாம் நம்ம கிண்டல் கேலி பண்ணும்போது, அவங்க எதிர்த்து பேசுவாங்க. சண்டையெல்லாம் வந்துரும் சமயத்துல. அவர் பார்க்குறவங்கட்டலாம் இத பேசிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ பிரச்சனைய சந்திப்பாரு? அப்படின்ட்டு நானு அவரையே கேட்டுருக்கேன் நானு. மொதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அத கேட்கிறேன். "சார் எப்படி சார் இத சமாளிக்கிறீங்க?" அப்படின்னு நான் கேட்கிறேன். அவரு ஒரு வாட்டி சொல்றாரு, "அத ஏன் கேட்குறீங்க? இந்த இவனுங்க இப்படித்தான் இருக்கிறானுங்க" அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சுட்டு சாங்கியம் பண்றானுங்க, சம்பிரதாயம் பண்றானுங்க, சாமி கும்பிடுறானுங்க. எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையா இருக்குதுன்ட்டு அவரு பேச ஆரம்பிச்சுருவாரு. ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறேன். அவனுங்க என்ன மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இவனுங்கள இன்னைக்கு தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசிருவோன்ட்டு பேசினேன். கடைசியா நான் ஒரு பாயிண்ட்ட கையில எடுத்தேன். நான் ஒரு விதைய கையில எடுத்துக்கிறேன். கீரை விதையோ ஏதோ ஒண்ண. நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணுல விதைக்கிறேன். நீங்க பாறையில விதைங்க. அ எது விதைக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்னு கேட்டேன். அதுல ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்ன பார்த்து, "அ நீ கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, நீ பாறையில விதையும் பார்க்கலாம்" என்றான். டேய் இவனுங்கிட்டயா நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இவனுங்கிட்ட தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார். அப்படி சொன்னாரு. அவரும் நானும் பொதுவா பொது இடங்கள்ல சந்திச்சு தான் அதிகமா பேசுவோம். ஹோட்டல்ல அங்க இங்க உட்கார்ந்து பேசுவோம். ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காபி சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமா போச்சுன்னா 2வது காபி சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டல்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, உட்காந்துட்டு போ மாட்டேங்கிறானுங்கன்னு. 3வது காப்பி, 4வது காப்பிலாம் போச்சுன்னா, அன்னைக்கு செம்ம என்டர்டெயின்மென்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுல ஒரு பாயிண்ட்ட போடுவாரு. "சார், நம்ம நாடே சார், காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார்" அப்படின்னுவாரு. அப்ப இன்னைக்கு இருக்கு என்டர்டெயின்மென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5வது காப்பி வரைக்கும் போயிடும் அன்னைக்கு. செம காமெடியா பேசுவாரு. பேசின விஷயத்தையே தான் பேசுவாரு. இந்த மூட நம்பிக்கைகள பத்தியும், கடவுள பத்தியும் தான் பேசுவாரு. ஆனா ஒரு நாள் பேசினத மறுநாள் பேச மாட்டாரு. அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு அத பத்தி. அதனால தான் அப்படி பேச முடியுது. இப்ப என்ன நீங்க 10 மேடையில ஏத்துனீங்கன்னா 11வது மேடையில பேசுனத பேசிருவேன். ஆனா அவர்கிட்ட நான் பேசினப்போ, ஒரு நாளும் பேசின வார்த்தைய திரும்ப பேசினது கிடையாது. ஏன்னா அத பத்தியே சிந்தனை. அப்படி ஒரு ஒரு மாமனிதர். ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்றாரு. என்கிட்ட உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும்போது நான் அவர கேட்கிறேன். "இதான் கதை" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. "சரிங்க சார். அதுக்கு என்ன இப்ப என்ன இத என்ன பண்ண போறீங்கன்றேன். "இது கதைங்க" அப்படின்னாரு. "என்ன பண்ண போறீங்க?" "இதெல்லாம் படமா எடுத்தா நல்லாருக்கும்" அப்படின்றாரு. "சார் இந்த கதைய எனக்கு குடுத்துருங்களேன்ட்டேன்." "எடுத்துக்கங்க சார்" அப்படின்ட்டாரு. அப்ப என் படம் சென்சார்ல போய் மாட்டிக்கிட்டு 48 கட்டோட நிக்குது. பேண்ட் ஆயி. "இந்த படம் வெளிய வராதே. இத என்ன பண்ணுவேன்னு?" கேட்டாரு.
சரி, அது அப்புறம் யோசிப்போம். இத ஏன்னா அந்த கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை. தந்தை பெரியார் வந்து வாழ்நாள் முழுவதும் எத சொல்லணும்னு நெனைச்சாரோ, அது ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ள அடங்கிடும். அப்படி ஒரு கதைய எனக்கு குடுத்திருந்தாரு. அவரோட பேசி பழகுன யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாம இருக்காது. அவர கடைசி காலத்தில இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு, அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதில நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி.